அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்கள். டிசம்பர் 25 இயேசு பிறந்த தினமா? வாங்க உண்மையா ஆராய்வோம். வணக்கம் நண்பர்களே, இது உண்மையோ ஆராய்க. நம்ம இலுமினாட்டிங்கிற அரச குடும்பத்தையும் அதோடு பல மறந்து போன மறைக்கப்பட்ட உண்மைகளையும் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு பார்க்க போறது கிறிஸ்து பிறப்பு விழாவும் அதன் பின்னணியும். கிறிஸ்து பிறப்பு விழாவானது டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருது. ஆனா இது எப்போ இருந்து கொண்டாடப்பட தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி 4ஆம் நூற்றாண்டுல இருந்தான் கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாடப்படுது. இதுக்கு பின்னாடி பல பின்புலங்கள் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு எதுக்கு டிசம்பர் 25 அப்படிங்கிறது புரியும். எதுக்கு டிசம்பர் 25 அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா இயேசு பிறந்த தேதி டிசம்பர் 25 கிடையாது. அப்போ எதுக்காக இப்படி டிசம்பர் 25ஆம் தேதி வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நீங்க கிறிஸ்தவத்தை பாத்தீங்கன்னா அது இயேசு வாழ்ந்தது எருசலேம்ல. ஆனா கிறிஸ்தவம் ஒரு மதமாக மாறியது ரோமையில. இதுக்கு இடையில தான் இதுக்கு உள்ள பதில் இருக்கு. கிறிஸ்தவம் ரோமுக்கு வந்தப்ப அங்க இருந்தது பேகான் வழிபாடு. இந்த பேகான்ங்கிற சொல் கிறிஸ்தவ ஆராய்ச்சியாளர்களால பயன்படுத்தப்படுற ஒரு சொல். பேகான் அப்படிங்கிறது பேய்ங்கிற அளவுக்கு கிறிஸ்தவத்துல சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனா உண்மையில இந்த பேகான் அப்படிங்கிற சொல் கிறிஸ்தவ கடவுள் அல்லாது, அதாவது இயேசுவை தவிர பிற கடவுள்களை குறிக்கிறதுக்காக அவங்க பயன்படுத்துற ஒரு சொல். இந்தியாவில் இருக்க கடவுள்களையும் அவங்க பேகான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கிறிஸ்தவம் ஒரு முழுமையான வடிவம் எடுத்தது ஏறத்தாழ கிபி 300ல. இதை செய்தவன் மன்னர் கான்ஸ்டான்டைன். நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், இலுமினாட்டி அரச குடும்பம் அது ரோமையிலும் ஆட்சி செய்தது. ரோமையில் இருந்தவர் தான் அதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு போய் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களால கிறிஸ்தவம் மதமானது, அதுவும் அரச மதமானது. அதுக்கப்புறம் தான் இது உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் உலகம் முழுவதையும் தனது கட்டுப்பாட்டிலும் கிட்டத்தட்ட கொண்டு வந்து விட்டது. இலுமினாட்டிகளால பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிதுபடுத்தப்பட்ட மதம் கிறிஸ்தவம். பலருக்கு இதை ஏற்கிறது கடினமாக இருக்கலாம். ஆனா உண்மையா ஆராய்ங்க. இனி டிசம்பர் 25 பத்தி பார்ப்போம். கிறிஸ்தவம் ஆனாலும் சரி, இல்லைன்னா பிற மதங்களா இருந்தாலும் சரி, அவை வளர்ச்சிக்காக என்ன செய்யும்னா அதற்கு முன்னாடி அந்த நிலத்தில் இருந்த வழிபாட்டையும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தனக்குள்ள ஏற்றுக்கும். இது அதோடைய வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இதே போல நடந்த ஒரு நிகழ்வு தான் டிசம்பர் 25ல கிறிஸ்து பிறப்ப கொண்டாடுவது. டிசம்பர் 25 சூரியனை வழிபடும் ஒரு நாள். இதுக்கு பின்னாடி பல அறிவியல் இருக்குது. டிசம்பர் 25 தான் மிக குறைந்த பகல் பொழுதை கொண்ட நாள். அதோடு சூரியன் தனது தென் திசையை நோக்கிய பயணத்தை முடிச்சு கொண்டு வடக்கு நோக்கிய பயணத்தை தொடங்குற நாள். குளிர்காலம் முடிந்து பகல் பொழுது அதிகரிக்க தொடங்கும் நாள். சூரியனுடைய பிறப்பின் நாள். இதை உறுதிப்படுத்தும் விதமா திருச்சபையின் பிதாக்கள் ஒருவரான தூய அகுஸ்தினார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசு எப்படி இருளை ஒழித்து ஒளியை பரப்ப வந்தாரோ அதே போல இந்த நாள் சூரியன் இருளின் நேரத்தை குறைத்து ஒளியின் நேரத்தை அதிகரிக்க தொடங்குது. பகல் பொழுது அதிகரிக்கிறது. அதனால இதுதான் சரியான நாள் அப்படின்னு புனித அகஸ்தினார் சொல்றாரு. இதே போலவே சூரியன் உச்சநிலையை அடையும் நாள் கிறிஸ்துவின் உயிர்ப்பு நாளா கொண்டாடப்பட்டு வருது. ரோம்ல டிசம்பர் 17 முதல் டிசம்பர் 23 வரை இன்னொரு விழா கொண்டாடப்பட்டிருக்கு. அதனோட பெயர் சாட்ரோனேலியா. இது சனி கடவுளை வழிபடும் விழா. இந்த விழாவோட மக்கள் ஊர்வலமா தெருவுகள்ல போவாங்களாம், ஒவ்வொரு வீட்டுக்கா போவாங்களாம். அதுக்கப்புறம் பரிசுகளை பரிமாறிப்போங்களாம். அதுக்கப்புறம் இந்த நாட்கள்ல எந்த ஒரு சட்டதிட்டமும் கிடையாது. யாரையும் தாக்கலாம், ரத்த வர வைக்கலாம், யாரோடும் உடலுறவு கொள்ளலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் குடிக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு வரையறையும் இல்லாத, சட்டத்திட்டம் இல்லாத ஒரு ஆபாசமான ஒரு திருவிழா அப்படின்னு இதை சொல்லலாம். தொடக்க நூற்றாண்டுகள்ல இந்த நிகழ்வுகள் இப்படியே கிறிஸ்தவத்துல கிறிஸ்து பிறப்பு விழாவோடு நடைபெற்றது. அதனாலதான் கிழக்கு திருச்சபையில கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுவதே சட்டப்படி குற்றம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் பின் நூற்றாண்டுகள்ல இது உலகம் ஃபுல்லா பரவி போச்சு. இப்போ நம்ம டிசம்பர் 25 கிறிஸ்து பிறப்பு விழாவா கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விடயத்தை நீங்க பார்க்கலாம். எங்கெல்லாம் வரலாற்றுல நாகரிகம் வளர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுதோ அங்கெல்லாம் மக்களிடையே இருந்தது அநாகரிகம். இப்பவே நீங்க இருக்கிற பெருநகரங்கள்ல பார்க்கலாம், அங்க இருப்பது நாகரிகமா அநாகரிகமா, இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு நாகரிகம் அடையணுமா அப்படின்னா கிராமங்கள்ல வாழுங்க. மதங்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளை தேடுறவங்களுக்கு இந்த காணொளி சிறிதாவது பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். இதை வச்சு அவங்க இன்னும் நிறைய விடயங்களை தொடர்ந்து தேடுவாங்க அப்படின்னு நம்புறேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நிச்சயமா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட இதை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்க. இதை ஒரு ஆராய்ச்சி நோக்கா பாருங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரம் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல சந்தேகங்கள் இல்லைன்னா இதை பத்தின காணொளி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.